சீமான் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பெரியார் என்று அழைக்கின்றார். பெரியார் வேண்டுமென்றால் ஐயா மருத்துவர்கள் பிடிச்சிருக்கலாம், மருத்துவர் ஐயா அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் மருத்துவர் ஐயாவைத்தான் பெரியாரை ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஐயா ஆணைமுத்து அவர் இந்தியாவில் உள்ள நிலப்பரப்பில் சென்று எல்லா தலைவர்களும் உருவாக்கி ஒரு மண்டல கமிஷனை உருவாக்கினார். அதன் வழியில் மருத்துவர் ஐயா அவர்களும், அதாவது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள நிலப்பரப்புடன் சென்று இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். எல்லா மக்களும் ஒன்று திரட்டி போராடினார். அதனால தான் இன்றைக்கு எம்பிசியில் கிட்டத்தட்ட 108 சாதிகளும் இன்றைக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர், டாக்டர் எல்லாம் படிக்கிறதுக்கு யார் முதற் காரணால் முழுக்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சாரும் அப்படின்னு பேசிக்கிறார். இது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. சீமான் அவர்கள் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா காலத்திற்கும் சினிமா துறையை வைத்துக்கொண்டு, சினிமா நடிகர்களை வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயத்தை சாதிய குற்றவாளியாகவும் அந்த சமுதாயத்தின் தலைவரை சாதிய குற்றவாளியாகவும் காட்டியதான் இந்த திராவிடம். அதற்கு காரணம் இங்கே எல்லாமே தெலுங்கு மொழி பேசிக்கொண்டு பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது கோயம்புத்தூர் கிருஷ்ணன், அவர் பேர் கிரீட்டினன், தந்தை பெரியார் கழகம், அவர் ஒரு தெலுங்கர். சுபவீர பாண்டியன் ஒரு தெலுங்கர், கி வீரமணி ஒரு தெலுங்கர். இப்படி எல்லாமே அடுத்த மொழியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் மற்ற சாதிகளுக்கிடையே சாதி வெறியை தூண்டி, மற்ற மதத்துக்கிடையே மத வெறிகளை தூண்டி, இப்பொழுதெல்லாம் நம்ம ஆள் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் எல்லா இடத்துலையும் உருவாக்கி சாதி சண்டை உருவாக்கி அந்த பழையெல்லாம் மற்ற தலைவர்கள் போட்டு இவங்க ஆட்சி ஆண்டாங்க. அதில் பலிகாடானவர் திருமாவளவன் அவர்கள் கூட தான். அதுக்கு 2 உதாரணம் சொல்லுவேன். கீழ்வெண்மணியில் 44 பேரை கொடூரமாக எரித்து கொண்டது அண்ணா ஆட்சியில், தெலுங்கர் அண்ணா ஆட்சியில் எத்தனை கொண்டாங்க? 44 பேரை எரித்து கொண்டாங்க. ஒரு குழந்தை தூக்கி வெளியே போகிற அம்மா தான் எரிஞ்சு சாக போகிறோம் இந்த தீயில், என் பிள்ளையாவது தப்பிக்கிட்டேமே சொல்லி தூக்கி வெளியே போகிறாங்க. அந்த பிள்ளையை வெட்டி மீண்டும் அதே தீக்கையில் போட்டது கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவர், ஒரு தெலுங்கர். அதே மாதிரி தான் கலிங்கப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் தெலுங்கர், அவங்களோட சொந்தக்காரங்க தெலுங்கர். அங்கே கிட்டத்தட்ட 4 பட்டியல் சமுதாயத்தை, பல்லர், பறையர், சக்கிலியர் அவர்களை 4 பேரை வெட்டி கொண்டு அவங்களோட 600 பேர் எடுத்து அடுத்த வாயில் வச்சுட்டா. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வாயில் வச்சுக்க கூட எங்களை மீறி இந்த இடத்துல கோயில் கட்ட முடியாதா அப்படின்னு அர்த்தம். அவர்களையும் அந்த மாதிரி காட்டியது, அது மாதிரி வெட்டி கொண்டது அதே தெலுங்கு மொழி பேசுகிற சமுதாயம். அதற்கு பாதுகாப்பாக இருந்தது திராவிடம் பேசிய வை கோபாலசாமி நாயுடும் கலைஞர் அவர்களும் தான். அதனால் இதையெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் திருப்பி காமி சொல்லி இவர்கள் செய்த கொலைகளையும், இவர் செய்த குற்றங்களையும், இவர்கள் எடுத்த குடிசைகளையும் அது மருத்துவர் ராமதாஸ் மீது போட்டு தலையில் போட்டு தொடர்ந்து சாதி வரியாக காமித்து விட்டார்கள். அதனால் இன்றைக்கு பேசிய சீமான் அவர்கள் இதே மாதிரி பல தலைவர்கள், பல தமிழ் சொந்தங்கள் ஒரு காலத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பெரியாரை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை வாழ்த்து சொல்லும்.